அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குரு பகவானே, விநாயகர் பகவானே போற்றி, வீரநாரையா போற்றி என்று நவக்கிரக நாயர்கள் உங்களுக்கு நல்லதொரு அற்புதங்களை வாரி வழங்கப் போகின்றார்கள் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் 13/2/2025 வியாழக்கிழமையில் உங்களுக்கு மாதம் பிறக்கப் போகின்றது. இந்த வியாழக்கிழமையிலே பிரகஸ்பதியின் நாளிலே முயற்சி சனாதிபதி நாளிலே முயற்சி சனாதிபதியும் துலாம் ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. 2ஆம் இடத்தை இதுநாள் வரையில் வக்ரகதியில் இருந்து பார்த்ததற்கும் இனி வருகின்ற வக்ர நிவர்த்தி அடைந்து பார்க்கின்ற பொழுது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பலமாக நடக்கப் போகின்றது. 2ஆம் இடத்திலேயே பொருளாதாரத்திலே நல்லதொரு உயர்வுகளை கொடுக்க போகின்றது. 3-6 கூடியவர் 8ஆம் இடத்திலேயே மறைந்தும் 8 கூடவர் என்று சொல்லக்கூடியவரும் பரிவர்த்தனை யோகத்திலே ஒன்றுக்கொன்று உங்களுக்கு 6-8 பரிவர்த்தனை மிகவும் விபரீத ராஜயோகத்தை 8 கூடையவர் 6ஆம் இடத்திலே பரிவர்த்தனை பெறுகின்றது என்பது பிறப்பு ஜாதகத்தில் இருக்க பெறுகின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. சுக்கிர பகவான் 4 மாத காலங்கள் அவர் இங்கே பரிவர்த்தனை யோகத்திலே, குரு பகவானும் மே 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு செல்ல போகின்ற ஒரு அமைப்பு என்பது நீண்ட காலமாக இருக்கின்ற மாதமாக இருக்கின்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே 4 மாத காலங்கள் பயணிக்கப் போகிறார். அந்த வகையிலேயே 6-8 பரிவர்த்தனை மிகவும் ராஜயோகத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே கோச்சார கிரகங்கள் செல்கின்றது. இந்த அமைப்புகளிலே ஒரு சில ஜாதகங்கள் பிறப்பு ஜாதகத்திலே இருக்கின்ற நேர்களுக்கு அற்புதமான ராஜயோகத்தை பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது ஜோதிடத்திலே சொல்லப்படுகின்றது. அதே வகையிலேயும் நேர்களும் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே உங்களுக்கு இந்த 6-8 பரிவர்த்தனை என்பது 3-6 கூடையவர் குரு பகவான் 8ஆம் இடத்திலையும் 8ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலையும் மறைந்து உச்சம் பெறுகின்ற சுக்கிர பகவானுடைய அமைப்பு ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே எதிர்பாராத ராஜயோகத்தை பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது இங்கே உங்களுடைய கடன் நோய்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதங்களிலே நல்லதொரு மங்கள காரியங்கள் 2ஆம் இடத்திலே குருவின் பார்வை என்பது விழுகின்றதுனாலே பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை அடையப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. இங்கே உங்களுடைய துலாமுக்கு 4ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்ததிபதியும் 5ஆம் இடத்திலே இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றது என்பது லாபாதிபதி சூரிய பகவானும் 11ஆம் இடத்திலேயும் பாக்கியாதிபதி விரையாதிபதி புதன் பகவானும் சூரியன் புதன் சனி 3 கிரகங்களும் உங்களுக்கு 3 கிரகங்களும் 11ஆம் இடத்தை பார்வை செய்கின்றதுனாலே மூத்த சகோதரனால் அற்புதமான யோக பலன்களின் தகப்பனால் நல்லதொரு மாற்றத்தையும் உங்களுக்காக தகப்பனார் உதவக்கூடியதும் உங்களுடைய குழந்தைகளின் அன்பு ஆதரவுகள் படிப்புகளிலே நல்லதொரு மேன்மையை துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லாபாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றது என்பது தகப்பனால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றீர்கள். அதனால் இங்கே துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் புதன் பகவான் வருகின்றது என்பதும் 11ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் புதாதித்ய யோகத்திலே புதனும் சூரியனும் சனி பகவானும் பஞ்சமாதிபதியும் இணைந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்த நேர்களுடைய குழந்தைகள் இந்த மாசி மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் பெறப்போகின்ற ஒரு மாதமாக புத்திகாரகனும் இங்கு இருக்கின்றது என்பதும் தகப்பனால் பெரியோர்களால் ஆசி பெற்று அற்புதமான உங்களுடைய துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்த குழந்தைகள் அற்புதமான யோக பலன்களை பெற்று இந்த மாதங்கள் செல்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை அடையப் போகின்ற ஒரு மாதம் என்பதும் 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சம சாணத்திலே பஞ்சமாதிபதியுடன் சேர்ந்தும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்திலே கெடு பலன் இல்லாத நல்லதொரு பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம். குழந்தைகள் சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நல்லதொரு மாற்றத்தை துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. இங்கே 6ஆம் இடம் 8ஆம் இடம் பரிவர்த்தனை மிகவும் ராஜயோகத்தை பெறப்போகின்ற ஒரு ராசி லக்னமாக துலாம் ராசி இருக்கின்றது. வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்ற நேயர்களுக்கும் 10ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய பஞ்சமசானத்தை பார்க்க இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. அது மட்டுமல்லாதது ராசி சிம்ம ராசியிலே 11ஆம் இடத்திலே அமையப்பெற்று லக்னம் என்பது துலாம் லக்னத்திலேயே அமையப்பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்ற ஒரு மாதம். திதி கிருஷ்ணபட்ச வளர்ப்பிறை திதியிலே பிரதம திதியிலும் கரணம் பாலமும் ராகு பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே மறைந்து 12ஆம் இடத்தையும் சுக்கிரனுடைய அனுகிரகத்தோடு இருக்கின்ற காரணத்தினாலே விரய செலவுகள் சுப விசேஷங்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் குழந்தைகளால் அன்பு ஆதரவுகள் குழந்தைகளை எடுக்கின்ற செயல்களிலே வெற்றியை பெறுகின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது.
5ஆம் இடத்துக்கு முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் திரிகோணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே குழந்தைகள் எடுக்கின்ற சிந்தனை என்பது அனைத்தும் அற்புதமான யோக பலன்களில் லாபஸ்தானங்களிலே உயர்வுகளையும் மேன்மைகளையும் அந்தஸ்துகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாகவும், பஞ்சமாதிபதி உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு புதன் பகவான் பஞ்சமசானத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. லாபாதிபதியுடன் புதாதித்ய யோகத்திலே பார்க்கின்ற காரணத்தினாலேயும் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நவகிரகங்களில் சஞ்சாரம் பற்பல யோகங்களை தாங்கி இந்த மாதம் பிறக்கின்றது. சுப விசேஷம் தமிழ் மாதம் என்றாலே மாசி மாதமாக இருக்கின்றதிலே கல்யாண விசேஷங்கள் நடத்துகின்றதற்கும் 7ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 2 கூடையவரும் அவர் திரிகோணத்திலே அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. தாய் தகப்பனால் அற்புதமான யோகங்கள் 4 கூடையவர் பஞ்சமசானத்திலே லாபசானத்திலேயும் மூத்தவர்களால் உயர்ந்த மனிதர்களால் அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும், 12ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை என்பது சுப விசேஷம் சுபநிகழ்வு நடத்துகின்றதற்கும் அவர் முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மறைந்து பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தையும் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றவர்களுக்கும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு 6-8 பரிவர்த்தனை மிகவும் அற்புதமான யோக பலன்களை கடந்த ராசி பலன்களிலே கடந்த மாதங்களிலேயும் சொல்லியிருக்கிறேன். 6-8 என்பது ராஜயோகத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம். ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தில் உன்னத நிலைகளை நீங்கள் அடையப் போகின்றீர்கள் என்பது மிகவும் உன்னதமான ஒரு நிலையாக இருக்கின்றது. இந்த துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 6-8 பரிவர்த்தனை என்பது ஒன்றுக்கொன்று வீடு பரிவர்த்தனை என்பது ராசி பரிவர்த்தனையாக இருக்கின்ற இந்த அமைப்பு என்பதும் 3-6 குடையவராகவும் இருக்கின்றவர் முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பரிவர்த்தனை இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற நினைக்கின்ற குடும்ப சாணங்களிலே வாக்கு சாணங்களிலே நல்லதொரு மாற்றம், பொருளாதாரத்திலே உயர்வுகளையும், தாய்மார்களில் அன்பு ஆதரவுகள், குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமசானத்திலே லாபசாரம் என்று சொல்ல மூத்த சகோதரா அபிலாஷை நீங்கள் எண்ணுகின்ற பொருளாதாரத்திலே உன்னத நிலையை அடையப் போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் துலாம் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அவர் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் சாணாதிபதி, அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலே இருந்து நோய் கடன் வம்பு வழக்குகளிலே தீர்வுகளையும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. எதிரிகளின் தொல்லை இல்லாதது, எதிரிகளிடம் இருந்து ஜெயங்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே துலாம் ராசிக்கார நேர்கள் பெறப்போகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. 10 கூடையவரும் 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாதம் பிறக்கின்றது என்பது லாபத்தை கொடுக்கின்றது, உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. கசப்புகள், வம்பு வழக்குகள், தடை தாமதங்கள் இல்லாத ஒரு நல்ல சுபபோகங்கள், சுபகாரியங்கள் நடத்த போகின்ற புத்திர பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் 5ஆம் இடத்தை குருவின் பரிபூர்ணமாக கிடைக்கின்றதுனாலே குழந்தை பாக்கியம் பெறப்போகின்ற ஒரு மாதமாகவும், குரு பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருந்து அமைப்பு என்பது நல்லதொரு ஐஸ்வர்யங்களையும் யோக பலன்களையும் கொடுக்கின்றது. சுப விசேஷம் குழந்தை பாக்கியம் பெறுகின்ற நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்க போகின்றது. சரராசி அதிபதி திருகோணத்திலையும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்திலையும் அவர் பார்க்கின்ற பார்வையிலே பிரகஸ்பதியின் யோகங்கள் பற்பல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும், 2-7 கூடையவர் செவ்வாய் பகவானும் குரு பகவான் சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இதுவரையில் வெளியூர் வெளிநாடு செல்லாத நேர்கள் ஒரு சிலர் கூட வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இது ஒரு ஸ்திரராசி, நிரந்தரமாக வெளிநாட்டிலே தங்கக்கூடிய அமைப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்கப் பெறுகின்றது. இந்த 12ஆம் இடத்ததிபதி புதன் பகவானும் திரிகோணத்திலே பலம் பெற்று சனியும் புதனும் சூரியனும் லாபசானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே லாபசானத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதியும் 2ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்ததிபதியும் என்று சொல்லக்கூடியவரும் தொழில்களிலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அடைய பெறுகின்ற ஒரு மாதமாக, குழந்தைகளால் அற்புத யோகங்களையும் குழந்தை பாக்கியம் பெறாத நேர்களுக்கும் பெறப்போகின்ற ஒரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்பது பிரகஸ்பதியின் நாளிலே பிறக்கப் போகின்ற ஒரு மாதம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.